ஷாலினி, சண்டே ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு? இன்னைக்கு வந்தாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன, தலப்பாக்கட்டி பிரியாணி. வெங்காயம் தான் வச்சுனுங்கிற பிரியாணி ஏமாத்துறேன். இதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓ, காலிஃப்ளவர் பிரியாணியா? இது காலிஃப்ளவர் அப்படிதான் தெரிஞ்சுண்ணவா? பிரியாணி தள்ளிக்கலாமாங்க. நான் ஃபஸ்ட்டே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணி மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து சிக்கனு, ஹரியாலி சிக்கன். ஹரியாலியா? இன்னைக்கு வந்து நான் இந்த கப்பால தான் அரிசி எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ பிரியாணி. ஆனால் 1/2 கிலோ இது வந்து 3.5 கப்பு. 3.5 கப்பில் பார்த்தீங்கன்னா இது 50 ml வந்து எண்ணெய். 1/2 கிலோவுக்கு 50 ml எண்ணெய். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி, 50 ml ஆயில். 50 ml ஆயில்னா நம்ம இந்த கப் எடுத்தோம்னா இது 3/4 கப்புன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோனா அப்படியே டபுள். அதாவது வெயிட் போட்டு செக் பண்ண முடியறதுக்கு கப்பில் வச்சுக்கலாம். கப்பில் மெஷர்மெண்ட். எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ 1/2 கிலோவுக்கு 3/4 கப்பு எண்ணெய். வேற கப்பில் எடுத்து ஆகாதா? இதே மாதிரி 2 கப்பு இருக்கு. ஒரு கப்பில் அரிசி, ஒரு கப்பில் எண்ணெய் எடுத்து ஆகாதா? போயிட்டு இருந்தோம் கேள்விக்கு பதில் சொல்ல. அப்போ சைஸில் ஒன்றே தாங்க எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு ஒரே வெங்காயம். இதெல்லாம் அரைச்சி செஞ்சுவாங்க. நிறைய போட்டோம்னா மசாலா ஜாஸ்தி ஆகிடும். இதில் இந்த சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் மெயினாக சேர்த்துக்கணும் தலப்பாக்கட்டிக்கு. நமக்கு இல்லை, அதனால பெரிய வெங்காயத்தில் இந்த சைஸில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், அதுக்கப்புறம் 1/2 கிலோவுக்கு ஒரு 7 பச்சை மிளகாய், அப்புறம் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. கணக்கில் சொல்லணும்னா இது ஒரு 20 பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி. இது 4ஐயும் நான் இப்போ அரைச்சிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய். காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 4 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால ஒரு 7 சேர்த்துக்கிட்டேன். ஓகே. இந்த வெங்காயம் கட் பண்ணவே இல்லை. இது வேணும். இது சைஸுக்காக சொன்னேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இது 4ஐயும் அரைச்சிக்கிறேன். என்ன தேடுற ஷாலினி? கேரளிங்க எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணியில் இந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம்னா அப்படியே தலப்பாக்கட்டி ஸ்டைல். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 இன்ச்சு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது வந்து அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று சின்னது. இது பேர் என்ன? ஜாதிக்காய். எல்லாம் பிரியாணி சமைக்கிறேன். ஜாதிக்காய் 1. ஜாதிக்காய் இது வந்து லைட்டா திருகி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து. இது அப்படியே போடக்கூடாது. ஜாதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஜாதிக்கான்னு சொல்றேன். ஜாதிக்காய் வந்து திருகி ஒரு பிஞ்ச் போடணும். இப்போ இது ஒரு அரைச்சிக்கணும். இது வந்து தனியா ரோஸ்ட் பண்ணியும் அரைச்சிக்கலாம். நான் அப்படியே பச்சையா போட்டு அப்படியே அரைச்சிட்டேன். பவுடரா இதை அரைக்கணும். ஓகே. இங்க நான் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த பிரியாணிக்கு தாங்க மசாலாவே. இது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இதே அளவுக்கு செய்யணும். சேர்த்துலைங்க, அப்புறமா தான் நெய் சேர்த்துறேன். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்க்கிறோம். மசாலாவை ஸ்லோலியே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கைதான் வதக்கும். எல்லாரும் நான் கை விட்டு வதக்குறாங்க. எல்லாரும் காஞ்சி போட்டு வதக்குறாங்க. நல்லா வந்து மீடியம்ல வச்சு நல்லா வதக்கிட்டாங்க. இதுல பாருங்க, இது ஜாதிக்காய் வந்து துருகி வச்சிருக்கேன். இந்த ஒரே ஒரு பிஞ்ச் தான், இந்த அளவுக்கு. இதை வந்து பவுடர் பண்ணிக்கிறேன். நான் வந்து முட்டை வச்சிருக்கேன். நான் குக்கர்ல வந்து முட்டை வச்சு முட்டை போட்டு விசில் விட போறேன். ஒரு விசில். கைதாத கலக்குறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு நீ கலக்கி. ஹங்கேரியன் சிக்கன் ஏதோ சொன்னீங்க.
என்ன சிக்கன்? இன்னைக்கு வந்து அரியாலி சிக்கன், பச்சை சிக்கன். பச்சையை சாப்பிட முடியாது. இதுல வந்து சிக்கன் தாளிச்சிருக்கா. சிக்கனுக்கு ஏதாவது ஆயில் இவ்வளோதான் அளவுன்னு இருக்கா இல்லை அது எவ்வளோ பண்ணலாம்? இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் வந்தா ஒரு 15 வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி மிக்சியில் அரைக்கணும். இல்ல இல்லைங்க சாலி. இப்போ இது சிக்கனுக்கு வந்து மிக்சி வேலை இல்லை இருக்கு. மெயினா இங்க 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க சிக்கனுக்கு. இதுல வந்து ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு. காய வேணாவா? என்ன காய நம்ம அது ஏதாவது கன்ஸ்ட்ரெயின் இருக்கான்னு கேட்குறேன் இந்த சிக்கன் சேர்த்து. இதுல வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதுல 2 பெரிய வெங்காயம் போட்டேன். கொஞ்ச நேரம் நான் வந்து வதக்கலையா, அதுலயே பாருங்க லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிச்ச பரவாயில்லையா? தப்பு இல்லையா? ரொம்ப அடி பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கதான் நம்ம கைவிடாம அப்படியே லைட்டா பிடிக்கும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. நம்ம லைட்டா கவனா பிடிச்சா ஓகே தான். அது நல்லா இப்படி நம்ம வதக்க வதக்க அது வந்துடும். இஞ்சி பூண்டு இருக்கு அது வந்து அதுக்கப்புறம் பாருங்க அந்த பவுடர் அரைச்சி வச்சாங்க. இப்போவே அது ஃபைனலாக பண்ணணுமா? இல்லை இப்போ போடணும். இந்த பவுடர் தான் மெயின். இதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் எல்லாம் வதங்கி இந்த கலர்ல இருக்கணும். இந்த எண்ணெயும் பாருங்க இந்த மாதிரி பபிள் பபிளா மசாலா வந்துச்சுனாவே இந்த மாதிரி வந்துருமா? எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டேன். இதுதான் சும்மா நிறைய வதக்கி அரைக்கிற மாதிரி வீடியோல பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா வந்து எல்லாம் டக்குன்னு எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியா சூப்பரா இருக்கும். நேர்ல பார்த்தா அவ்வளவு ப்ராசஸ் தெரியாது. நேர்ல பார்த்தா நம்ம தனியா செய்யறோம்னா ஈஸியா தான் இருக்கும். தலப்பாக்கட்டை வந்து நீ விசில் விட முடியாதா குக்கர்ல வச்சு? இந்த மாதிரி மசாலா எல்லாம் வதக்கிட்டு விசிலும் போடலாம். ஆனா இந்த மாதிரி தம் போட்டோம்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன அரிசின்னு சொல்லியே? தலப்பாக்கட்டுனா பாஸ்மதியா? தலப்பாக்கட்டுனாலே சரி. இப்போ வந்து நான் அரிசி ஊற வைக்கல. நான் இந்த சிக்கன் ரோஸ்ட் போடும்போது தான் நான் அந்த அரிசி ஊற போடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறின போதுமா? 10 நிமிஷத்துக்கு ஒரு கம்மியா இருந்தா கூட ஓகே தான். எனக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால இதுல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். மசாலா நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வதக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். 1/4 மணி நேரமா? இதுக்கு மேல 1/4 மணி நேரமா? ஆல்ரெடி 10 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா கரெக்டா இருக்கும். இப்போ மசாலாவில் வந்து ஒரே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் சிக்கனு பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் வந்துருக்கு. 2 பொருள் மோதிரம் கேட்டேன் நீ. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் ஈஸியாக முடியாது. இதில் வந்து சும்மா ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி. இது வந்து பெங்களூர் தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கு. ஊர்ல இருந்து வந்த பந்தேஸ்ல தக்காளி ஒன்றும் சின்ன இருக்கா? பெங்களூர் தக்காளின்னு இங்க எப்படி கிடைக்குது? பெங்களூர் தக்காளி, பெங்களூர் தக்காளி டேஸ்ட் இது. இது வந்து இதோட பேர் ரோமா தக்காளி. ஆமா. அப்புறம் பெங்களூர் தக்காளி தேடி போனாங்கன்னா கடையில இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஓகே. 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 450 கிராம் தான் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சிக்கன் நிறைய இருக்கணும். நான் ஏன் வந்து தலப்பாக்கட்டுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் கேட்டு இருக்கேன். மற்ற பிரியாணி வந்து ஒன்று கூட குறையா கூட அட்ஜஸ்ட் ஆகிட்டு ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த தலப்பாக்கட்டு பொறுத்தவரை மசாலா அதிகமானாலும் டேஸ்ட்னாலும் கம்மியானாலும் டேஸ்ட். அதுக்காக தான்
அதுதான் தலப்பாக்கட்டு. இதான் தலைப்பாக்கு. கடையில் கட்டுறது அந்த தலப்பாக்கட்டு சரியாக நீங்கள் கட்டலன்னு வச்சுக்கோ, கல் விழுந்துடும். அந்த அளவுக்கு தான் இது போடணும். அதுக்கு தான் அது பேர் அப்படி வச்சுருக்காங்க. எங்கே தான் இதெல்லாம் படிச்சுட்டு வரீங்கன்னு தெரியல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக கேம்பிரிட்ஜ். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? நானா எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு காலேஜ் தான். எல்லாரும் படிக்கணும். காலேஜ் எந்த காலேஜ்? எந்த ஒரு காலேஜ்? தூய நெஞ்ச கல்லூரி, சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஃபேமஸ் திருப்பத்தூர். ஃபேமஸ் திருப்பத்தூர்ல இப்பதான் டிஸ்ட்ரிக்டவே புதுசா டிஸ்ட்ரிக்டும் மாத்திட்டாங்க. தக்காளி வதக்கு. ஓகேங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது எவ்வளோ சிக்கன்? இதெல்லாம் அளவு இல்லை. இதுல வந்து இதுலயும் ஒரு 1/2 கிலோ. இதுல மெயின் வந்து அரியலி சிக்கன்னா, அதான் பச்சை சிக்கன் கேட்டீங்களா, இதுதான் பச்சையா இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இது 3ஐயும் இது கூடவே வந்து முந்திரி பருப்பு ஒரு 5 பருப்பு, ஒரு 10 பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன். இது 4ஐயும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். சிக்கன் சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்து இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி வெளியே வர அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மசாலாவில் நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். காரத்துக்கு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் கணக்கு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சின்ன ஸ்பூன் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பரட்டிக்கலாம். மசாலா எப்படி இருக்கு? தாறுமாறுனா இதுல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்டே சேர்த்துக்கணும், மறந்துட்டேன். சிக்கன் சேர்த்துறதுக்கு முன்னாடியே இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ சேர்த்தனா ப்ராப்ளம் இல்லை. அதான் வதங்குறது தான். இந்த சிக்கன்ல மசாலா சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், காஷ்மீர் சில்லி. இதெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு கூட குறையா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியா தூள். இந்த மாதிரி சிக்கன் நான்வெஜ் எல்லாம் இரும்பு கடாயில பண்ணும்போது நல்லா அப்படியே சுருண்டு வரும். டேஸ்ட் நல்லா இருக்கும். கடைங்கள்ல இது ஒரு 2 இது வந்து பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுல வந்து பிரியாணிக்கு எண்ணெய் எடுக்கிற அதே அளவுக்கு தயிர். எண்ணெயும் தயிரும் ஒரே குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும். அளந்து போடுறதா இருந்தா 50 கிராம் எண்ணெய், 50 கிராம் எடுத்தோம். 75 கிராம் 50 கிராம். இப்போ இதுலயே ஃபர்ஸ்ட் நான் தக்காளி சேர்த்துறேன். இதெல்லாம் பிரியாணில வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டிக்கு தக்காளி சேர்த்தாம பண்ணாவே நல்லா இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு வதக்குதுங்க. அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். வீட்டில் தயிரே இல்லைன்னா என்ன பண்ணுறது? லெமன் போட்டுக்கலாம்னு ஆல்டர்னேட்டிவ் கேட்குறேன். லெமன் இல்லை புளி, எதுனா புளிப்பு டேஸ்ட் தான் உனக்கு. ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும் சார். நீ இப்போ பேச்சுலர் எல்லாருக்கிட்டையும் எல்லா பொருளும் இருக்காது. திடீர்னு இப்போ கடை இருக்காது, வெளியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். தயிர் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் என்ன? லெமன் போட்டுக்கலாமா? அவ்வளோதான். ஓகே.
தக்காளியும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டேன். கேளுங்கண்ணா. ஏன்னா ஓ நம்ம அரைச்சோம் இல்லைங்க க்ரீனிஷ் முந்திரி பருப்பு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் அதே அதுதான் க்ரீன் கலராக மாறிடுச்சுன்னா க்ரீன் சிக்கன். அதிகாலி மசாலா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியமில் மூடி வச்சுட்டோம்னா அது பாட்டு ஸ்லோ குக்காங்க. சூப்பராக என்ன அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதில் உப்பு போட சிக்கன் வேகும் போது கொஞ்சம் போட்டேன், அது 1 ஸ்பூன் அப்பா சேர்த்துனேன். இப்போ ஒரு 1 ஸ்பூன் சிக்கன்லேயே உப்பு இருக்காதா? என்ன யூஸ்வலாகவே இருக்கும்ல. சிக்கன் உப்பு சாப்பிடுங்க. ஏதோ சாப்பாடு போடுறது சாப்பிட்றது இல்லை, அதில் உப்பு இருக்காது. கருவாடுலாம் உப்பு இருக்கும், உடனே போடக்கூடாது. அது மாதிரி சிக்கனில் உப்பு இருக்குமான்னு கேட்குறேன். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு, கிரேவி கரெக்டாக வந்துருக்கா. இப்போ கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்தாச்சு. கருவேப்பிலாம் போட மாட்டேங்குது. சில பேர் போடுவாங்க, ஆனால் அது டேஸ்டாக தான் இருக்கு. பிரியாணி கருவேப்பிலை 7 ட்ராப் வர மாதிரி லெமன் போச்சு 7க்கு மேலே இல்லை 7னா என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் 7 ட்ராப்லாம் கணக்கு. சீரக சம்பா வந்து ஒரு வாட்டி அலசிட்டு 2 வாட்டி அலசிட்டு அதே தண்ணியில, இந்த தண்ணியை நாம வடிக்க மாட்டோம், வாசம் ஃபுல்லா போயிடும். ஆல்ரெடி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கீங்க. ஒண்ணுக்கு நான் வந்து 2 டம்ளர் தான். அப்ப என்ன நம்ம தம் போடுறதுனால 1க்கு 2னா இப்போ எத்தனை கிளாஸ்? 3 டம்ளர் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி 1 ஊற்றினா இப்போ 1 2 ஊற்றிட்டேன், 5 ஊற்றணும். ஏன்னா குக்கர்ல விட்டுறதா இருந்தா 1க்கு 1.5, தம் போடுறோம்னா 1க்கு 2 வச்சாலும் அதுவும் இதுவும் ஒரே சைஸ் தானே? இந்த டம்ளர் அதுவும் ஒரே சைஸ் தான். இது அளவு வந்து 150 கிராம். மறந்துட போறோம் எத்தனை ஊற்றணும். 2 ஊத்திருக்கு. முதல்ல ஊற்றிட்டு 7 டம்ளர் 3 டம்ளருக்கு 7 டம்ளர் 6 டம்ளர் 1 டம்ளர் மட்டும் கம்மியா சேர்த்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா ஈக்குவல் ரேஷியோ சேர்த்தோம்னா பிரியாணி வந்து குறைஞ்சிடும். 1 டம்ளர் நம்ம எடுக்கிறத விட 1 டம்ளர் கம்மிதான். 1க்கு 2 வச்சுட்டு 6 டம்ளர்னா 5 டம்ளர் 4 டம்ளர்னா 3 ஒரு ஸ்பூன் போட்டேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஏன் போடுறேன்? இப்போ பார்க்குறேன் தான் சொன்னேன், பார்த்துட்டு ஏன் போடுறேன்? பார்த்துட்டு அப்படியே எண்ணெய் பிடிச்சி இடையில கிண்டி விடணும். அப்படி அவன் பண்ணோம்னா இந்த மாதிரி தொக்குன்னு சொல்லுவாங்க, சுருண்டு வர்றதுலாம் தொக்கு. கிரீன் கலர் கடையிலன்னா கலர் போடுவாங்க, நமக்கு இந்த கலர் தான் வரும். பிரியாணிங்க கொதிச்சிருச்சு தண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோ பண்ணிடணுமா? இல்ல ஹைலயே கொஞ்சம் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் இருக்கணும். ஓகே, உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டேன், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. சீரக சம்பா இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து சாதம் வடிச்சிட்டு போடக்கூடாது, அப்படியே தான் போடணும். ஆனால் நீ உப்பு பார்க்கறது அரிசி போட்டு பார்த்தா தான் ஆக்சுவல் தெரியும் உனக்கு. கொஞ்சம் கறிக்கு, அதாவது ரொம்ப கறிக்க கூடாது, கொஞ்சம் உப்பு சாப்பிட்டதுமே உரைக்கும்ல, அந்த அளவுக்கு வரல. ஹைல வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அது அப்படியே சுருண்டும் இந்த தண்ணி எல்லாம். இங்க பிரியாணியும் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லை, இந்த தண்ணி அதெல்லாம் இழுத்துச்சு பார்த்தீங்களா. ஹைல வச்சுக்கணும் ஒரு 5 நிமிஷம். மேல அரிசி தெரியுற அளவுக்கு இருக்கிறப்போ வந்து அப்புறமா நம்ம இந்த நெய் போடணும். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தா நெய் அந்த வாசம் சூப்பரா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன், இது வந்து குட்டி ஸ்பூன், ரொம்ப குட்டி, அதனால ஒரு 2 கொஞ்சம் போடுறது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது 2 ஸ்பூன் தான் சேர்த்துட்டு சும்மா லைட்டா ஒரு கலக்கு. டோட்டலா வந்து 2.5 ஸ்பூன்ல உப்பு சேர்த்துருக்கேங்க.
ஸ்பூனு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கு 1/2 கிலோ பிரியாணிக்கு. சேர்த்துட்டு இப்போ வந்து கேஸை நல்லா மீடியம் லோவில் வச்சிடணும். லோவும் போகாமல் மீடியமும் போகாமல் 2த்துக்கும் மிடில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு பிரியாணிக்கு 10 நிமிஷம். ரோல் 50 பார்க்கலாமா? ஸ்வீட் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நல்லா இங்கே வந்து மேங்கோ பல்ப்பு தனியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் மாம்பழ சீசன் தான், மாம்பழம் வச்சுக்கலாம். கிடைக்காததுனால நான் இப்போ எந்த மாம்பழ ஜூஸ்னாலும் எடுத்துக்கலாம். மாம்பழ ஜூஸ் மாம்பழம் அதான் மாம்பழம் தான். மல்கோவா டேஸ்டா இருக்கும். இப்போ லசிக்கு 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு அதுல வந்து 4 ஸ்பூன் சக்கரை போட்டா 4ல இருந்து 5 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் டேஸ்ட்டுக்காக உப்பு. எவ்வளோ தூரம் தூக்கி விடுவோம்? எவ்வளோ ஆயிட்டுது? ஐஸ் கியூப் சேர்த்துட்டேன்னா இப்போ இதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டேன். இதுல வந்து ஒரு 1/2 கப்பு, 1 கப்பு தயிருக்கு 1/2 கப்பு மேங்கோ பழுப்பு. வெயிலுக்கு இப்ப நம்ம ஊர்ல எப்படி வெயிலா இருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு உனக்கு மட்டும் செஞ்சேன். அப்புறமா எல்லாரும் சாப்பிடும் போது அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி தொக்கா இதுதான் சுருண்டு வர்றது. இதான் அதிகரிச்சு. இப்போ 12:50க்கு சொன்னேன் பாருங்க. ஸ்லோவில் வச்சுன்னா பிரியாணி எப்படி அடிக்கிறது அடியே பிடிக்காது. நம்ம அந்த 1 டம்ளர் வைக்கிறோம்ல, இப்போ சூடாக இருக்கும்போது பார்த்தா எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஆஃப் பண்ணிடணுமா? கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் செட் ஆகுது பிரியாணி. விடிய வந்துடும். சாப்பிட வேண்டியதுதான். இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் ஆகும். தண்ணியே இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. அந்த 1 டம்ளர் ஆனால் கம்மியாக ஆகி மிச்சமாக வச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்றுமா சேர்த்து இல்லை குழஞ்சிடும் பிரியாணி. அப்படியே சூடாக சாப்பிடலாம்.